தமிழ் எக்கானமி சேனலில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் அனைத்து கருத்துக்களும் விருந்தினர்கள் மற்றும் நிபுணர்களின் சொந்த கருத்துக்களே. தமிழ் எக்கானமி சேனலுக்கும் அதற்கும் எந்த தொடர்பும் இல்லை. தமிழ் எக்கனாமி நேயர்களுக்கு வணக்கம். போர் சூழலில் போரை பற்றி நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அது ஒவ்வொரு மனிதர்களையும் நம்ம பாதிப்படைய செய்து, இந்த நேரத்தில் நம்ம எப்படி நம்ம முதலீடு திட்டங்களை வகுத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பேசுவதற்கு நம்முடன் மார்க்கெட் மினிட்டின் வைத்தியநாதன் அவர்கள் இணைஞ்சிருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஸோ போர் நடந்துட்டு இருக்கு, நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் சொல்லிட்டுருக்கீங்க, ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணிட்டுருக்கீங்க. உங்களுடைய கிளைண்ட்ஸுக்கு இப்போ உங்களோட அறிவுரை என்னவாக இருக்கும்? சிம்பிள், ஸ்டே இன்வெஸ்ட், ஒரே ஐடியா. இதை தான் எல்லாரும் சொல்கிறாங்க. ஏன்னா இதுதான் சொல்யூஷன். ஓகே, ஏன்னா எல்லாம் நம்ம பங்கு சந்தை இறங்கிட்டே வருது. நான் 1 லட்சம் போட்டது இப்போ என் கண்ணு முன்னாடியே 80,000 ரூபா மாறிடுது. அப்போ 10 லட்சம் போட்டால் அது 2 லட்சம் போயிட்டு 8 லட்சம் தான் இருக்கும்போது ஒரு பயம் வருது, பதட்டம் வருது. பணத்தை எடுத்துட்டு வந்தா போயிடலான்னு தோணுது. இந்த நேரத்தில் எப்படி ஸ்டே இன்வெஸ்டடா இருக்கிறது? வாரன் பஃபெட் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பார். பெர்க்ஷைர் ஹாத்வே அவருடைய கம்பெனி, கரெக்டுங்களா, 3 தடவை 50% கீழே அதோட ஷேர் பிரைஸ் இறங்கியிருக்கு. ஓகே, அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இறங்கும் ஏறும், தட் இஸ் த நேச்சர் ஆஃப் த மார்க்கெட். ஓகே, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றது தான் உங்களுக்கான அவுட்புட். ஓகே ஓகே, நீங்க சரியான விஷயத்துல முதலீடு செய்திருந்தால் நீங்க அதை பத்தி ஒரி பண்ண வேண்டியது கிடையாது. ஆமா. 2வது, இந்த மாதிரியான கிராஷஸ் அவசியமானது. என்ன சொல்றீங்க? எனக்கு புரியலையே. எப்படி ஏன் கம்மியாச்சுன்னா அது அவசியங்கிறீங்க? மார்க்கெட்ல எந்த கம்பெனில சார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா கம்பெனியுமே நல்ல கம்பெனி மாதிரியே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு கிராஷ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கீழே விழுந்துட்டு நல்ல கம்பெனிஸ் மட்டும்தான் மேலே ரைஸ் ஆகும், மித்த கம்பெனிஸ்லாம் காணாமையே போயிடும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு வார் கிராஷ் அப்பவும் ஒரு பெரிய ஃபில்ட்ரைசேஷன் நடந்திருக்கும். அதுக்கு என்ன காரணம்? ரியலாகவே வேல்யூபிள் இருக்கிற கம்பெனி இயல்பாக பிஸ்னஸ் நடக்க மேலே வந்துருவாங்க. ஓகே, அவங்களோட வேல்யூவேஷன் அதிகமாகும், ஏர்னிங்ஸ் அதிகமாகும், பர்ஃபார்மன்ஸ் பிஸ்னஸ் இருக்கும் ஆக்சுவலி, அதனால வந்துருவாங்க. பிஸ்னஸ் இல்லாமல் ஆர்டிஃபிஷியலாக ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க வெளியே வரணும்னா ஒரு பொட்டன்ஷியல் இருக்கணும்ல அந்த கம்பெனியில், அது இருக்காது, அதெல்லாம் காணாம போயிடும். ஓகே ஓகே. அதனால தான் ஒவ்வொரு போர் அப்படி இல்லைன்னா பெரிய நிகழ்வுகள் நடக்கும்போது மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னா, அங்கேருந்து ரெக்கவர் ஆகிற கம்பெனிகள்னா ரியலாக ரெக்கவர் ஆகும். அங்கே விழுந்தது தான். சில கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுறவங்களோட மேக்ஸிமம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே மேலே வந்துடும். ஓகே, சரி, அதே மாதிரி ஸ்டாக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தானே அசெட் அலோகேஷன் சொல்கிறோம் சார். நான் ரொம்ப எளிமையாக சொல்கிறேன், அசெட் அலோகேஷனை கிளியராக ஃபாலோ பண்ணால் எந்த சூழ்நிலையும் நீங்கள் நஷ்டம் அடைய மாட்டீங்க. இந்த போர் சூழலையும் நம்ம நஷ்டம் அடைய மாட்டோம். ஏற்ற இறக்கங்கள் விட்டுருங்க சார், ஏற்ற இறக்கங்கள் பொதுவானது. ஆனால் ஒரு லாங் ரன்ல இதெல்லாம் இருக்க தானே செய்யும். ஸோ அதனால போர் சூழலுக்காக நீங்கள் ஃபண்டை வெளியே எடுக்க முடியாது. இப்போ சில பேர் கேட்குறாங்க, இந்த நேரத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாமா, இன்னும் இறங்குமா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு நம்ம என்ன பதில்? ஒரே பதில் தான், இப்போ இருக்கிற காசை கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஓகே, இன்னும் இறங்குச்சுன்னா கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. சரி, இன்னும் கொஞ்சம் இறங்குச்சுன்னா கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்படிதான் பண்ணணும். அப்படிதான் பல்கா லம்சமா போட யாருக்கு தெரியும் எப்போ மார்க்கெட் ரெக்கவர் ஆகும் யாருக்கு? ஆனால் எல்லாருமே இப்படியே சொல்றீங்களே, அப்போ நீங்களா ஒரு நிதி ஆலோசகர், உங்களால இதெல்லாம் கணிக்க முடியாதா? நீங்களும் நிதி ஆலோசகர், இதை கணிக்க முடியுமா முடியாத? நாங்களும் அதான் சொல்றோம், நம்மளால யாராலுமே கணிக்க முடியாது. ஏன்னா அங்க உட்காந்துட்டு அவங்க சைன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே ஒரே நாள் மேல போயிடும். இப்ப இந்த போர் சூழல்லே பாத்தீங்கன்னா 2வது நாளே மார்க்கெட் மேல போச்சு. ஆமா, ஓகே, திருப்பி மறுபடியும் கீழே இறங்குவதற்கு காரணம் க்ரூட் ஆயில் 100 ரூபாய்க்கு போனதுதான். இது மறுபடியும் மேல போயிடும் அப்படிங்கறத நம்ம சொல்றோம். போர்னு வந்தா தங்கத்தோட விலை ஏறணும் அப்படின்றது ஒரு விதி மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா, இப்ப இறங்குதா இல்லையா? ஆமா. பை ஹவு இது எப்படி நடக்குது? ஏற்கனவே அந்த நியூஸ் ஃபேக்டர் இன் பண்ணதுனால அது பெருசா போல. ஸோ நீங்க என்ன சொல்றீங்க, போரே நடந்தாலும் அந்த செய்தி பழைய செய்தி ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் அந்த விலையை உள்வாங்கி விட்டது, அது தொடர்ந்து பயணிக்க தான் செய்யும். மார்க்கெட் அங்கேயே முடிஞ்சு போகாது. ஸோ அதனால மார்க்கெட்ல நீங்க எவ்வளவு தூரம் இருக்கீங்களோ அவ்வளோ தூரம் தான் உங்களுடைய சக்சஸ். சச்சின் டெண்டுல்கர் இருக்காருல்ல, சச்சினுக்கும் ஃபினான்ஸுக்கும் சம்மந்தம் இருக்கா? சச்சினுக்கும் ஃபினான்ஸுக்கும் சம்மந்தம் இல்லை. இல்ல தானே? ஆக்சுவலி இருக்கு. ஓகே, சச்சின் 90 ரன் ஆயிடுச்சுன்னா ஒன்னு விக்கெட்டை லூஸ் பண்ணிடுவாரு, இல்லன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிடும். கரெக்டா? நான் சச்சின் ரசிகர், அது எப்படி நான் சொல்றேன்? கரெக்டா இல்லையா? அதை சொல்றேன். கரெக்ட். அதுக்கு பேர் 90 நர்வஸ்ன்னு சொல்லுவாங்க. சோ ஒரு இலக்கை நோக்கி நீங்க கிட்ட போக சொல்ல நீங்க இயல்பா பதட்டம் ஆயிடுவீங்க. ஓகே, அந்த பதட்டத்துல தப்பு செய்வீங்க. இது ஹியூமன் சைக்காலஜி. ஓகே, பர்சனல் ஃபினான்ஸ்ல எப்படின்னா, இப்போ உதாரணமா நீங்க ஒரு லோன் வாங்கும்போது, லோன் ஏன் வாங்குறோன்னு உங்களுக்கு தெரியும், அதை எப்படி ரீபேமெண்ட் பண்ண போறோன்ற ஐடியா இருக்கும். ஸோ பதட்டப்படாம கடன் வாங்கிடுவீங்க. ஓகே, ஆனா இன்வெஸ்ட் பண்ணும்போது பர்பஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களுக்கு தெரியாது. எவ்வளவு போட்டா எவ்வளவு கிடைக்குன்ற ப்ராஃபிட் மைண்ட் செட்ல தான் இருப்பாங்க. அப்போ பர்பஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம நீங்க ப்ராஃபிட் மைண்ட் செட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பேனிக் ஆகி வெளியே போயிடுவீங்க. ஓகே, உங்க கோலோட நீங்க அசோசியேட் பண்ணாம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்ணா பின்னான்னு போட்டு இருந்தீங்கன்னா ஒன்லி ப்ராஃபிட் மோட்டிவ்ல பண்ணா நீங்க நிக்க மாட்டீங்க. ஓகே, ஆனா பர்பஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால், உதாரணத்துக்கு
நான் வந்து என் பசங்களுடைய படிப்புக்கு பண்ண போறேன், நான் வந்து ஒரு வீடு கட்ட போறேன், இது செலவுக்காக நான் இத்தனை வருஷம் ஹோல்ட் பண்ண போறேன்ற ஐடியா இருந்தால் நீங்க இதை பத்தி ஏன் கவலைப்பட போறீங்க? நமக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு அப்படின்னா நீங்க கவலையே பட வேணாம். உலகம் என்ன ஆனாலும் பரவாயில்ல, அந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் ஃபாலோ பண்ணி பேஷண்டா. ஸ்ட்ராட்டஜி கூட வேண்டாம் சார், கோல் தான் சார். ஸ்ட்ராட்டஜி கேன் சேஞ்ச் இல்ல சார். 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபண்ட் கேட்டகரி தான் நல்லதுன்னுவாங்க, இப்போ ஒன்று பேசுவோம், நாளைக்கு ஒன்று பேசுவோம். ஆனா எல்லாமே இயக்கத்துல தானே இருக்கு. உங்க கோலும் உங்க டிசிப்ளினும் தீர்மானிக்குது. ரெண்டாவது, அதே சச்சின் டெண்டுல்கர் எக்ஸாம்பிள், அவர் வந்து எல்லா மேட்சும் செஞ்சுரி அடிக்கல, எவ்வளவு மேட்ச் டக் அவுட் ஆயிருப்பாரு. ஆனா நம்ம ஏன் அவர் வந்து மாஸ்டர் பிளாஸ்டர்னு சொல்றோம்? கன்சிஸ்டன்டா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுனால சொல்றோம். ரொம்ப சிம்பிள் லாஜிக். அவர் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல கிரிக்கெட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு. கரெக்ட்டுங்களா? ஒரு கட்டத்துக்கு மேல உங்க பெர்ஃபார்மன்ஸ் என்னன்றது யாரும் பார்க்க மாட்டாங்க, உங்க கான்ட்ரிபியூஷன் என்னன்றது தான் காப்பாங்க. ஓகே, இதை ஒத்துக்கிறீங்களா? கண்டிப்பா. இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்சோ சேம். அது எப்படி நீங்க பொறுத்துறீங்க? இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண முதல் ஒரு 3 மாசத்துலேருந்து 6 மாசம் வரைக்கும் தான் எனக்கு என்ன லாபம், எனக்கு என்ன நஷ்டம், இந்த மாதிரி தோண்டி இதுவா அதுவான்லாம் போவாங்க. அதற்கு பிறகு நீங்க ஸ்டேபிள் ஆகி உங்களுடைய கான்ட்ரிபியூஷன், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை டிசிப்ளைன்டாக பண்ணால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லெகசி கிடைச்சிடும். ஐ மீன் த ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிடும். ஒரு பெரிய கார்பஸ் எப்படியாவது பில்ட் பண்ணிடுங்க. அது பில்ட் பண்ணும்போது நமக்கு பல சிரமங்கள் வரும், மன வலி வரும். இதெல்லாம் தாண்டி பெரிய கார்பஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த காம்பவுண்டிங் ஃபேக்டர்ல பெருசா பணம் சம்பாதிக்கலாம். நீங்க இதான் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டரா ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு பேனிக் வருதுன்னா, பஃபட் அவ்வளோ பணம் 50% கிராஷ் ஆகுது. அப்போ அவங்க எப்படி அதை தாங்கியிருப்பாங்க? ஓகே, இப்போ நம்ம அவரை கொண்டாடுறோம் இல்லைங்களா? எந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுமே நீங்க போற்றப்படக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க பாருங்க, அவ்வளோ பெயினை கிராஸ் பண்ணிருப்பாங்க. நமக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள் நேற்று நடந்த உலகக்கோப்பை போட்டியிலேயே இருக்கு. சஞ்சு சாம்சன் இருக்கு. எவ்வளோ அவர் அணிலேயே இருக்க மாட்டார்னு நினைச்சோம், அவர் கரியரே காலி, இதுக்கப்புறம் அவர் அவ்வளோதான் அவுட்டுன்னு நினைச்சோம். இன்னைக்கு ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரா வந்து நிக்கிறாரு. அதுதான் விஷயம். பர்சனல் ஃபினான்ஸ் நீங்க எது கூட வேணாலும் பொருத்தி பார்க்கலாம். பிசிக்ஸுக்கும் ஃபினான்ஸுக்கும் சம்பந்தம் இருக்கு, கெமிஸ்ட்ரிக்கும் ஃபினான்ஸுக்கும் சம்பந்தம் இருக்கு. இப்போ இதெல்லாம் எப்படி நீங்க கேட்டீங்கன்னா, இதை தனியா ஒரு நாள் டீகோட் பண்ணலாம். ஓகே, சரி, இப்போ சச்சினுக்கும் ஃபினான்ஸுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு நம்ம பேசும்போது உங்களுக்கு புரியும். ஆமா, நம்ம சொல்லலாம் ரஜினிக்கும் ஃபினான்ஸுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லலாம். பிகாஸ் எல்லாமே எலிமெண்ட்ஸ் தானே. கரெக்ட். சரி, ரஜினிகாந்த் அப்படின்றது நீங்க வந்து அது ஒரு கேரக்டராவோ ஒரு பர்சனாவோ நீங்க யோசிக்கிறத விட அந்த குணநலன்கள் தான் முன்னாடி நிற்கும். கேரக்டர்ஸ். நீங்க ரஜினின்னு சொல்லும் போது அந்த சந்திரமுகி வெளியிட்டப்போ அவர் பேசினதுதான் வருது, யானை இல்ல குதிரை டப்புனு எழுந்துரும் அப்படின்னு சொன்னோம். அது மாதிரி இப்ப மார்க்கெட் எழுந்துருங்கிறீங்க? கண்டிப்பா எழுந்திடும். மார்க்கெட்ல அப் இருக்கும், டவுன் இருக்கும், சில வருஷம் ரிட்டர்ன்ஸே வராது. நான் என்ன சொல்றேன்னா, என்னால உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? முடியாது. உங்களால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியுமா? முடியாது. சேம் லாஜிக்கு, மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணாதீங்க, மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணாதீங்க, மார்க்கெட்ல கண்ட்ரோல் பண்ணவும் நினைக்காதீங்க. மார்க்கெட்ல உங்க வேலை என்ன? இன்வெஸ்ட் பண்றது. இது அதை டிசிப்ளினா பண்ணுங்க. மார்க்கெட் அந்த வேலையை பண்ணும்போது உங்களுக்கான ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே, இதுதான் வந்து பேஸ். இப்படி இருக்கிறவங்க தான் பணம் பண்ணியிருக்காங்க. இதுதான் இப்படி இருந்தால் தான் பண்ணவே முடியும். மார்க்கெட்டை ஏமாத்திடலாம், மார்க்கெட்ல பெருசா பணம் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு எவ்வளவோ பேர் எவ்வளோ பெரிய பெரிய கான்செப்ட்ஸ் பேசுறாங்க. நான் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போது கான்செப்ட் கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம பெரிய ஆளு, ஜெயிக்கிறதுக்கு ஏதோ ஒரு ஃபார்முலா இருக்கு அப்படின்றதெல்லாம் யோசிச்சு அப்புறம் நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா, இப்படி ஒரு ஃபார்முலாவே இல்லாம பண்றதுதான் ஜெயிக்கிறதுக்கான. இது வந்து குங்ஃபு பாண்டால வந்து ஒரு டயலாக் வரும், தி சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் இஸ் நத்திங் அப்படின்னு வரும். அது வந்து ஒரு அதுதான் இப்ப நீங்க சொல்லியிருக்கீங்க. கிட்டத்தட்ட அப்படி வச்சுக்கலாம் சார். ரொம்ப சிம்பிள் சார். ஏதாவது ஒரு ஸ்டாக்கு, நல்ல ஸ்டாக்கு எடுத்து சிம்பிளா ஒரு SBI உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டாக்கு மாசத்துக்கு 2 ஷேர் வாங்கி போடுங்களேன். ஒரு 10 வருஷம் கழிச்சு உங்ககிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா. ரிட்டர்ன்ஸ் அவர் மற்றதெல்லாம் கிடைக்கிறத விட அதிகமாக கிடைச்சிருக்காரு. கண்டிப்பா கிடைச்சிருக்கும். அதெல்லாம் தாண்டி அவர்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்கும். உங்க பாக்கெட்ல பணம் இருந்தா நீங்க ஸ்ட்ரென்த்தா ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பா. உங்க பாக்கெட்ல பணம் இல்லைன்னா நீங்க வீக்கா ஃபீல் பண்ணுவீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்க அந்த ஆங்கிள் பாத்தீங்கன்னா ஒரு டைமுக்கு அப்புறம் உங்க தன்னம்பிக்கை வளர ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ரிட்டர்ன்ஸ் மட்டும் கிடையாது. அதுல நம்மளுடைய பேஷன்ஸ் இருக்கு, டிசிப்ளின் இருக்கு, லாங் டேர்ம் க்ரோத் இருக்குது, பெரிய விஷயம் கான்ஃபிடன்ஸ் இருக்கு, எல்லாமே சேர்ந்து தான் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமா. ஸோ இந்த மாதிரியான போர் சூழலாகட்டும் இல்ல வேற எந்த சூழலாகட்டும் அதுல போயிட்டு நம்ம வந்து மண்டையை விட்டுட்டு மாட்டிக்க தேவையில்ல. அந்த கொலம்பிய குட்டையில மீன் பிடிக்கணும்னு நினைக்காம உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஆக்சுவலி திருப்பியும் நான் சொன்னேன்னா நீங்க உடனே சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்ட போயிடுறீங்க. அப்படி இல்ல, 365 நாளும் 365 கண்டென்ட்ஸ் இருக்கு, 365 தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நான் சோஷியல் மீடியான்னு சொல்ல வரேன், ஜென்ரலாவே இதெல்லாம் நாலேஜ் பர்பஸாக தான் நம்ம பார்க்கணுமே தவிர 365 டேஷன் நம்ம எடுக்க முடியுமா?
கண்டிப்பா கூடாது. இதுவும் ஒரு தவறுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள். அனாலிசிஸ் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம இருக்கலாம் சார். அதான் அதுவே டெசிசிவ் பாயிண்டா மாறணுன்ற அவசியம் கிடையாது. இது வந்து நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். இது நம்ம யாரும் பாயிண்ட் அவுட் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு இது நம்ம 2-3 தடவை போட்டோம்னா ஆமா, நம்ம நிறைய வாட்டி பேசுறோம். நம்ம ஆனா தொடர்ந்து சொல்றது அதுதான். நீங்க எல்லா இன்ஃப்ளூயன்சரையும் நாலேஜ் பர்பஸ்க்கு நீங்க ஃபாலோ பண்ணுங்க, இன்க்ளூடிங் அஸ். எங்களையும் நாலேஜுக்காக நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஆனா டிசிஷன் எடுக்கும்போது உங்களுடைய ப்ரொஃபைல், உங்களுடைய ரிஸ்க் ஆப்டிடியூட், உங்களுடைய ரிஸ்க் கெப்பாசிட்டி, உங்களுடைய லைஃப் கோல், அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுங்க அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். இதை மாதிரி பண்ணாலே போதும் சார். மிடில் கிளாஸ் ஈஸியாக மேலே வந்துடலாம். ஓகே. லோயர் மிடில் கிளாஸ் ஈஸியாக நெக்ஸ்ட் லெவல் வரலாம். சூப்பர். இந்த கேட்டகரிக்கெலாம் ஒன்று தான். அப்பர் மிடில் கிளாஸ், மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ், இவங்க 3 பேருக்கும் பணம் பிரச்சனை கிடையாது. அவங்க கிட்ட இருக்கிற லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். ஒவ்வொருத்தருக்கும் அந்த இன்ஃபீரியாரிட்டி கிரியேட் ஆகுது பார்த்தீங்களா? அந்த இன்ஃபீரியாரிட்டி தான் அவங்கள வளர விடாம தடுக்குதே தவிர அவங்களுடைய பணமோ பொருளோ அந்தஸ்தோ கிடையாது. இது வந்து என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங், என்னுடைய ரியலைசேஷன். உண்மைதான். இப்போ வரைக்குமே நிறைய பேர் வந்து 1 கோடியே பெரிய பணம் நினைச்சிட்டு இருக்காங்க. 1 கோடியே வந்து கேள்விப்பட்டதே கிடையாது. ஆனா 1 கோடிங்கிறது சாதாரண பணமா மாறிடுச்சு. இப்ப 10 கோடி தான் பெரிய பணமா இருக்கு. ஆமா, நாம இன்னும் ஒரு 20 ஆண்டு 30 ஆண்டுகள்ல 100 கோடி அப்படிங்கிறத பல பேர்கிட்ட பார்க்க போறோம். 100 கோடி தான் 10 கோடி, புது 10 கோடியா மாறப்போகுது. அப்ப இந்த போர் சூழல்ல நம்ம எதையும் பெருசா கண்டுக்க வேணாம். நம்ம அலோகேஷன்ஸ், பேஷன்ஸ் அதை வச்சு பண்ணாலே சார் எந்த சூழ்நிலையிலையும் எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதுக்காக டெசிஷன்ஸை மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. அன்டில் நீட் இருக்கிற பட்சத்துல மட்டும் நீங்க மாத்திக்கிட்டா போதுமே தவிர. அந்த நீடுங்கிறது எதை சொல்றீங்க? நம்ம பணம் நீடுன்னு சொல்றீங்களா? இப்போ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, சம்டைம்ஸ் தப்பான ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருப்போம். அப்போ அதை நம்ம ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம். இன்னொன்னு, உண்மையிலேயே பணம் தேவைப்படும். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க ஒரு 10 லட்ச ரூபாய் பணம் வச்சிருக்கீங்க, திடீர்னு உங்களுக்கு 2 லட்ச ரூபாய் செலவு தேவைப்படுது. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? அதை தான் எடுப்போம். எடுக்க வேண்டாம். ஆமா, ஓகே. லாஸ் போய்க்கலாம், லோன் அகைன்ஸ்ட் செக்யூரிட்டி போயிருக்கலாம். ஆமா, அப்போ உங்களுக்கு காம்பவுண்டிங் உடையாது. அந்த பணத்தையும் திருப்பி இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த நாலேஜ் டெவலப் பண்ணிக்கிறது தான் நல்லது. எஸ், குட். இது ஒரு நல்ல ஒரு விஷயம். புது புது ப்ராடக்ட்டுகளை தெரிஞ்சுக்கோங்க. அந்த கேஷ் ஃப்ளோவை என்ஷூர் பண்ணுங்க. ஸ்டே இன்வெஸ்டடா இருங்க. அதுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றீங்க. சிம்பிள். காம்பவுண்ட் உடையக்கூடாது, உங்க நீடும் ஃபுல்ஃபில் ஆகணும், உங்க க்ரோத்தையும் நீங்க ரீச் பண்ணணும்னா இதுக்கு அதர் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் ஹெல்ப் பண்ணும். அந்த ப்ராடக்ட்டை தெரிஞ்சுக்கோங்க, அந்த ப்ராடக்ட்டை சர்வீஸ் எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ நம்ம வந்து ஷேர் மார்க்கெட், ரிட்டர்ன் அப்படின்னு மட்டும் பேசாம பறந்துபட்ட ப்ராடக்ட்ஸை பற்றி பேசுங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி போர் சூழலில் இருக்கும்போது நம்மளுடைய கேஷ் ஃப்ளோவை வந்து உறுதிப்படுத்திக்கணும் அப்படின்னா பங்குச்சந்தையுடன் தொடர்புள்ளாத ப்ராடக்ட்டையும் தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு வாதம் வைக்கிறீங்க. இதை தான் நம்ம டைவர்சிஃபிகேஷன் அப்படிங்கிறதையும் சொல்றோம். டைவர்சிஃபிகேஷன் இந்த சென்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்குள்ளே அசெட் அலோகேஷன்ஸ் வந்துடும். பை ப்ராடக்ட்ஸ்குள்ளே போக சொல்ல உங்களுடைய என்டையர் வெல்த் கிரியேஷனே மாறிடும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் தான் சார் நமக்கு வேணும். ஓகே. ஸோ இந்த போர் சூழலில் இது குறிப்பிட்டு நம்ம எதுவும் பெரிய நடவடிக்கை எடுக்க வேணாம். ஜஸ்ட் ஸ்டே இன்வெஸ்டட், பேஷண்டாக இருங்க, பதட்டம் படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த அறிவுரை வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். இது தொடர்பாக ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம தொடர்ந்து இதை விவாதிப்போம். இணைந்ததுக்கு நன்றி வைத்தியநாதன். நன்றி.